students, 5th standard, Abhiraj, Gautam, சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற பிரில்லியன்ட் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் ஆர்வம் காட்டி வருகின்ற பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வாண்டு அறிக்கையினை உங்கள் அனைவரின் முன்னிலையில் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருமானூர் பகுதி மக்களுக்கு சீரிய கல்வியை அளிக்கும் பொருட்டு எம் பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. எம் பள்ளியின் விடுதலை நாள் விழாவும் குடியரசு தின விழாவும் வழக்கம் போல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் பள்ளியின் வளர்ச்சி பயணிகளுக்கும் உறுதுணையாக நின்று வருகின்ற பெரியவர்களுக்கும் பெற்றோர் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் தரமான கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இவ்வாண்டில் அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து இங்கே உங்கள் முன் அறிக்கையாக வழங்குகிறோம். 21/6/2025 அன்று உலக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு திருமதி எஸ் உமா கண்ணன் அவர்கள் யோகா பயிற்சி அளித்து சிறப்புரை ஆற்றினார்கள். காமராசர் பிறந்த நாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. சிறப்பு நிகழ்ச்சியாக பெருந்தலைவர் காமராசர் என்ற தலைப்பில் மாணவ மாணவிகள் உரையாற்றினார்கள். அன்று இளையோர் செஞ்சிலுவர் சங்க பயிற்சி முகாமும் நடத்தப்பட்டது. தொடக்கமாக அக்னி சிறகுகள் பாலை MR பாலாஜி அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி வகுப்புகளை ஆசிரியர்கள் நடத்தினார்கள். 16/8/2025 அன்று 41வது விளையாட்டு விழா நடைபெற்றது. பள்ளி அறிவுரைஞர் முனைவர் மு. கலைவேந்தன் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆயுர்வேத மருத்துவர் உ. சங்கமித்ரா அவர்கள் முன்னிலை வகித்து ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வைத்தார். அருள்நெறி உயர்நிலை பள்ளி அம்மன்பேட்டை ஆசிரியை திருமதி வ. சரண்யா அவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார். 5/9/2025 அன்று ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு பள்ளியின் ஆசிரியை மா. ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. 22/11/2025 அன்று எம் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஏலாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை சை. மேரி சோபா அவர்கள் தலைமையேற்றார். விழுப்புரங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை பே. கோவிந்தம்மாள் அவர்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து அறிவுரையாற்றினார். திருமானூர் TKS ராஜராஜ கைலாசம் அவர்களும் திருமானூர் கிராம நிர்வாக அலுவலர் திருநாவுக்கரசு அவர்களும் பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். 13/1/2026 அன்று எம் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளான கும்மி, கோலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், அதனைத் தொடர்ந்து ஆசிரியைகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 26/1/2026 அன்று எம் பள்ளியில் திருவிக இலக்கிய மன்ற விழாவும் அழகு குழந்தை ஒப்பனை போட்டியும் நடைபெற்றது. குடியரசு தின விழாவை கணேஷ் டைப்ரைட்டிங் சென்டர் துரை கணேஷ் அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இயக்குனர் செஃபா பாலக்காடு கலையருவி ரஞ்சித்குமார் அவர்கள் தலைமை வகித்தார். கரையான்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் ரா. ரோஸ்லின் அவர்கள் முன்னிலை வகித்தார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மேலராமநல்லூர் இடைநிலை ஆசிரியர் பூ. மகாலட்சுமி அவர்களும் திருச்சி புனித வளனார் கல்லூரி மேலாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் வளனறிவு அவர்களும் பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். கணினி வழி கற்றலை உறுதி செய்யும் வகையில் சென்னை 3H லேர்னிங் கம்ப்யூட்டருடன் இணைந்து LKG மற்றும் UKG மாணவர்களுக்கு கணினி வழியில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. கராத்தே மற்றும் சிலம்பம் கராத்தே மாஸ்டர் சத்யா அவர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. தியான வகுப்புகள் திருமதி உமா கண்ணன் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. பாலக்காடு செஃபா இயக்குனர் கலையருவி அவர்களால்
ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிறப்பு பயிலரங்கமும் விரகாலூர் தீபம் ஹேண்ட் ரைட்டிங் கோச்சிங் ஆர் ரவிக்குமார் அவர்களால் இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. அழகிய கையெழுத்து போட்டி நடத்தப்பட்டு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் சேவை மனப்பான்மையை வளர்க்கும் வகையில் முறையான தேர்தல் நடத்தப்பட்டு இளையோர் பாராளுமன்ற அவையும் செயல்பட்டு வருகிறது. இதில் பிரதமராக மு மித்ரா, துணை பிரதமராக அமுதன் மற்றும் துறை அமைச்சர்கள் 8 பேரும் செயல்பட்டு வருகின்றனர். ஒழுங்கு நெறியை போற்றும் வகையிலும் நினைவாற்றலை வளர்க்கும் வகையிலும் அவ்வை அறநெறிகள் பயிற்சி வகுப்புகள் ஆண்டு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. வழிபாட்டு பாடலாக ஆடல் வழியில் ஆத்திச்சூடி, திருக்குறள், சங்கே முழங்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், மொழியே தெய்வம் என்று தோன்றிய தமிழினமேவும் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. பன்மொழி திறனை வளர்க்கும் வகையில் ஹிந்தி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. துரிதமான கணித ஆற்றலை வளர்க்கும் வகையில் அபாக்கஸ் கணித பயிற்சி மதுரை கிரியேட்டிவ் கிட்ஸ் என்ற நிறுவனத்தால் அளிக்கப்பட்டு வருகிறது. கணினி திறனை வளர்க்கும் வகையில் நொய்டா புக் கார்டவா கம்பெனி உடன் பிரில்லியன்ட் அகாடமி இணைந்து பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மெலட்டூர் பாகவத மேளா வித்யாலயா சார்பில் பெங்களூர் பரதநாட்டிய கலைஞர் பிரியமதா முரளி அவர்களின் வழிகாட்டுதலோடு ஆர்வமுள்ள மாணவிகளுக்கு பரதநாட்டிய வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. மலேசிய தலைமை ஆசிரியர்கள் சங்கமும் கனடா உதயன் இதழும் இணைந்து இணைய வழியில் நாவன்மை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. கல்வி தரத்தை சிறப்பாக வழங்க நடத்தப்படும் அனைத்து பயிற்சிகளுக்கும் பெற்றோர்கள் தங்கள் ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டி கேட்டுக்கொண்டு இவ்வாண்டு அறிக்கையினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தேடி முத்துற வச்சு ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா, மூடி வைக்கிற கல்வி தூரம் வைக்கிற சொல்லும், தாவி அள்ளிக்க சொல்லும், இது கூட தெரியாதா? கொடி அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி தோட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாக்கா இந்த வம்பால வல விரிச்சிட வந்தாளே. பாட்டு வளைச்ச தேக்கு ஓப்பட்ட உடம்பு சோக்கு, என்ன குத்தும் குறும்பு மூக்கு, கொஞ்சம் ஓய்வு கொடுத்து தாக்கு. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே, சொல்லடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே, ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுற வரும் தித்திரனே, உன்னை கண்டு வித்திரனே சேட்டையில
ரசிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன் நெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்ன விட்டு விலகி போகிறனே பாட்டி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே ஏ நெஞ்சுக்குள்ள பூரா உன்னை சமந்தாலும் வந்ததில்ல மாறம் என்ன இது மாயம் நெஞ்சுக்குள்ள பூரா உன்னை சுமந்தாலும் வந்ததில்ல மாறம் என்ன இது மாயம் நாங்க சின்ன பசங்க தான் ஆனா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லாங்கல்ல அது மாதிரி பழைய பட்டுக்கு சேட்டையா சான்சார் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பார்த்து தானே செலவு பண்ணோம் ஆனா இந்த குடும்பத்தை பாருங்க வரவு 8 செலவு 10 தப்பு தானே வாங்க இந்த குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம் வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வாடகை சோமா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா 30 ரூபாய் பருந்துக்கு பிடிக்காது பச்சை கிளி
என்ன பேரண்ட்ஸ், பழைய பாட்டா இருந்தாலும் எங்க குழந்தைங்க எவ்வளவு அழகா ஆடினாங்க பாத்தீங்களா? நல்ல ஒரு அழகா ஒரு கடவுளை எழுப்புங்க பாப்போம். வரவு 8 செலவு 10. 5 மணி முதல் இந்த கலை நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை உதவி ஆய்வாளர் ஐயா மனோகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக வருகை என்று உங்கள் சார்பில் வரவேற்று தொடக்கமாக தலைமையுரையாற்றுவதற்காக பேசுவோம். மனோஜ் அவர்கள் இப்பொழுது முன்னிலையுரையும் தலைமை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இந்த பள்ளியில் நானும் பயின்றிருக்கிறேன் பழைய மாணவன் என்பதற்காக என்னை அழைத்தமைக்கு ஐயா கலைவந்தன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திருமானூர் காவல் உதவியாளர் ஐயா திரு மணவாளன் அவர்களையும் முன்னாள் கவுன்சிலர் ஆனந்த்